வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஒடிசா நோக்கி நகர வாய்ப்பிருப்பதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லை. வைகாசி விசாகத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கடலில் புனித நீராடி சுப்பிரமணியனை வழிபடுகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பகுதியில் அசைவ உணவு சமைக்க தடை. வைகாசி விசாக விழா நடைபெறக்கூடிய நிலையில் அறிவிப்பு. காவலர்கள் கட்டணமின்றி அரசு பேருந்தில் பயணிக்க அனுமதி இல்லை. நாகர்கோவிலில் டிக்கெட் எடுக்காமல் காவலர் ஒருவர் வாக்குவாதம் செய்த நிலையில் போக்குவரத்து துறை விளக்கம். சென்னை திருவொற்றியூரில் கருட சேவை உற்சவத்தின் போது உடைந்த பல்லக்கின் தண்டு. பெருமாள் சிலை சரிந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. ஜெகநாதர் கோவில் கருவூல அறை சாவி தொலைந்தது குறித்து நவீன் பட்நாயக் பேசாமல் வி.கே. பாண்டியன் பேசுவது ஏன் என்றும் கேள்வி. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு 4 நாட்களுக்கு பிறகு மலை ரயில் இயக்கம். சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. அம்பாசமுத்திரம் அருகே ஒரே நாளில் பிடிபட்ட 2 சிறுத்தைகள். அணவன் குடியிருப்பு மற்றும் வேம்பையாபுரம் பகுதியில் வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கின. சிங்கப்பூரில் பரவும் புதிய வகை கொரோனாவால் தமிழ்நாட்டில் அச்சப்பட தேவையில்லை. பொது இடங்களுக்கு செல்லும் போது மாஸ்க் அணிய தமிழக சுகாதாரத்துறை அறிவுரை. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கியதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 18 மாதங்களுக்குள் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு கட்டடப் பணிகள் நிறைவடையும் என்றும் தகவல். மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக சாம்பியன்ஷிப் தடகள போட்டியில் தங்கம் வென்று மாரியப்பன் தங்கவேலு அசத்தல். வருங்காலத்தில் மேலும் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அதிக ஒலி எழுப்பும் வகையில் இருசக்கர வாகன சைலன்சர்களை TTF வாசன் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு. அம்பத்தூரில் உள்ள விற்பனையகத்தில் காவல்துறை சோதனை. வடக்கன் திரைப்படத்தின் தலைப்புக்கு தணிக்கை குழு அனுமதி மறுப்பு. வடக்கு என்ற பெயரிடவும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ரிலீஸ் தேதி ஒத்திவைப்பு. IPL தொடரில் ஹைதராபாத்திற்கு எதிரான முதலாவது தகுதிச் சுற்று போட்டியில் கொல்கத்தா எளிதான வெற்றி. 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக கூறப்பட்டுள்ளது. இது நாளை மறுநாள் காலைக்குள் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடகிழக்கில் ஒடிசா மேற்கு வங்கம் நோக்கி நகர்ந்து தீவிரமடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மெரினாவில் மிதமான மழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷ். எந்தெந்த பகுதியில் மழை பெய்து மழையுடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்கு சுபாஷ்?
இந்த சென்னையிலுடைய பட்டினப்பாக்கம், சாந்தோம், மெரினா கடற்கரை பகுதிகளில் இந்த மிதமான மழையானது பெய்ய தொடங்குகிறது. ஒரு சாரல் மழையாக வெகு சில நிமிடங்களே இருந்தது. தேவப்பிரியன், வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை அவ்வப்போது மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நமக்கு. ஏன்னா இது முழுவதுமாக வடக்கு நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறி பின்னர் புயலாகவும் மாறக்கூடும் என்று சொல்லப்படுவதால வட மாவட்டங்களுக்கு பெரிய அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் தென் மாவட்டங்கள்லயும், குறிப்பா கோயம்புத்தூர், கன்னியாகுமரி ஆகிய இந்த இரு மாவட்டங்கள்லயும் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு வானிலை ஆய்வு மையம். இந்த தருணத்துல சென்னையில அவ்வப்போது நகரின் ஒரு சில பகுதிகளில் காலையிலிருந்து மேகமூட்டமாக இருந்து வருவதால் இந்த மழையானது தற்போது பெய்து அதுவும் ஓய்ந்திருக்கிறது. தகவலுக்கு நன்றி சுபாஷ். திருச்செந்தூர் முருகன் கோவில் பகுதியில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி மீன் சமைத்து சாப்பிட கோவில் நிர்வாகம் திடீர் தடை விதித்திருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பராசர முனிவரின் 6 குழந்தைகள் குளத்து நீரை அசுத்தப்படுத்தியதால் மீன்களாக மாறியதாகவும், முருகப்பெருமானின் அருளால் அவர்கள் மீண்டும் முனிவர்களாக சாப விமோச்சனம் பெற்றதாகவும் பக்தர்களால் கடைபிடிக்கக்கூடிய தினமே விசாக திருவிழா ஆக கொண்டாடப்படுகிறது. இந்த வசந்த காலத்தின் தொடக்கமாக கருதக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை விரதமிருந்து தரிசித்துவிட்டு வெளியே வந்து மீன் சமைத்து சாப்பிட்டு விரதத்தை முடிப்பது வழக்கமாகும். ஆனால் இந்த ஆண்டு கோவில் வளாகம் அருகே மீன் சமைத்து சாப்பிடக்கூடாது என்று கோவில் நிர்வாகம் இணை ஆணையர் கார்த்திக் உத்தரவிட்டுள்ளார். இதனால் பக்தர்கள் கோவில் வளாக பகுதியில் மீன் சமைத்து சாப்பிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒடிசாவில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பிரிவினைவாதம் மற்றும் பொய்களை தொடர்ந்து பேசுவதாக திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசியவர் பின்தங்கிய மாநிலமான ஒடிசாவில் திறம்பட பணியாற்றக்கூடிய வி.கே. பாண்டியனை பாராட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். ஒரிசா அரசியலுக்காக பேசப்பட்ட அல்லது அங்கு பரப்புரைக்காக பேசப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டில் வலிந்து அரசியலாக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. ஒரு அப்பட்டமான பொய்யை, ஒரு அப்பட்டமான பழியை தமிழகத்தின் மீது, தமிழ்நாட்டு மக்களின் மீது அவர் சொல்லுவது என்பது நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டிற்கு பூரி ஜெகநாதனுடைய கோயிலில் உள்ள கருவறை மட்டுமல்ல, அங்கிருந்து பொக்கிஷ அறையினுடைய சாவி அனுப்பப்பட்டிருக்கிறதா? அப்போ நம்ம இதை கொள்ளாடிக்கக்கூடிய கூட்டமா? நம்ம கொள்ளாடிக்க போயிருக்கோமா? வட இந்தியாவில் போய் கொள்ளாடிக்கோமா? அங்கே ஒரிசாவில் தமிழ்நாட்டினுடைய ஐஏஎஸ் அலுவலர்கள் பலர் பணியாற்றுகின்றார்கள். அதுபற்றி இங்கு பல மாநிலங்களை சேர்ந்த ஐஏஎஸ் அலுவலர்கள் பணியாற்றுகின்றார்கள். அந்தந்த அரசு வைக்கின்ற கொள்கை திட்டங்களுக்கு ஏற்ப அவர்கள் அந்த அரசில் பணியாற்றி அந்த மக்களுக்கு நன்மை செய்வார்கள். அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரிசா ஒரு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒப்பிடுகின்ற நேரத்தில் அந்த ஒரிசா மாநிலத்தினுடைய வளங்களை எல்லாம் நாம் சூறையாடுகின்றோம் என்கின்ற தொனியில் இவர் பேசுகின்றார் சொன்னால் இது ஒரு பிரிவினை அரசியலை தவிர வேற என்ன அரசியல்? இது பிரிவினையும் இருக்கிறது, பொய்யும் இருக்கிறது. எனவே பிரிவினை, பொய், அது மாநிலத்துக்கு மாநிலம், இனத்துக்கு இனம், மொழிக்கு மொழி, மதத்திற்கு மதம் என்று ஒரு பிரிவினையை ஒரு பிரதமர் பேசலாமா? எவ்வளவு அசிங்கம்! அதெல்லாம் எங்கள் கேள்வி. எப்படி ஒரு பிரதமர் இப்படி பேசலாம்? ஐஏஎஸ் அதிகாரி, தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஐஏஎஸ் அதிகாரி வி.கே. பாண்டியன் அங்கு ஒடிசாவுடைய முதலமைச்சருக்கு நிகராக அதிகாரம் பெற்று விளங்குகிறார். அதனால் அவரை விமர்சிப்பதற்காக குறிப்பிட்டு பேசிய விஷயம்தான் அது தமிழர்களுக்கு எதிராக மாற்றப்படுகிறது என்ற விமர்சனத்தை பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. அதாவது நான் ஒரிசாவுக்கு பல முறை போயிருக்கேன். நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை ஒரிசாவுக்கு சென்ற நேரத்தில் அங்கே இந்த பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களை சந்திக்க நேரத்தில் அன்றைக்கு எத்தனையோ அலுவலர்கள் அவருடைய சீரிய பணியை அவர் எப்படி திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மிக மிக பின்தங்கிய நிலையில் இருந்த ஒரிசாவில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு மாநில முதல்வர் அவர்களோடு துணை நின்றிருக்கின்றார் என்பதை நானும் ஒரு தமிழன் என்ற முறையில் என்னிடத்தில் பெருமையாக கூறினார்கள். இப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களை பெருமையாக பேசுகின்ற அளவிற்கு ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னால் பாராட்டணும்.